ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பை ஸ்டார்ட். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பிரதர், சிஸ்டர். ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஜுரம் அடிச்சா டாக்டர் கிட்ட போவோம், பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போவோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் நம்ம ஆண்டவர் தான். தெரியுமா பிரதர், சிஸ்டர்? தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ஆனால் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாக பேச போகிறார். பிரதர், சிஸ்டர், இயேசு உங்களுக்கு தெரியும்ல சிஸ்டர்? அதுதான் ஆப்ஷன். நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். அந்த ஒன் சொல்யூஷனை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, போயிட்டா? ஓகே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அதாவது நேரம் கச்சாலும் கிடைக்கலனாலும் கேப்பில் பூந்து கெடா வெட்டுற மாதிரி ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இயேசுவை பற்றி தெரியும்ல? இயேசுவை தெரியலனா நரகம் தான், டவுட்டே கிடையாது. பிரதர், சிஸ்டர், ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் ரசிக்கப்படுறீங்க, அம்மா அப்பா ரசிக்கப்படலைன்னா அவங்க நரகத்துக்கு போகிறதுக்கு அவங்கள ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை, இன்றைக்கி நம்மளோட நிறைய நண்பர்கள், அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு பக்கமாக போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு சொல்யூஷன், அந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அந்த இயேசு அவங்களுக்கு சொல்லணும். ஒருவேளை உங்களால் சொல்ல முடியலனா, என் அன்பு சகோதரன் தேவ மனிதன் நடத்துகிற ஒன் சொல்யூஷன்ற மீட்டிங் டிஸ்பிளேல காட்டப்பட்டிருக்கிறது. மே 1ஆம் தேதி நடக்குதுங்க. எல்லாமே லீவு, உழைப்பாளர் தினம் லீவு. தயவு செய்து நானும் அங்கே வரேன், வாங்க. ஒரு தேவ பாரத்தோட வைராக்கியமாக உபவாசப்பட்டு ஜெபிச்சு வருகின்ற ஒவ்வொரு வாலிபர்களும் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றது மாற்றம் இல்லாமல் இன்னும் அநேகரை திருப்பணும். ஏன்னா ஒரே சொல்யூஷன் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம சொல்லணும். நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலன்னா நைஸாக பேச்சை போட்டு அங்கே கூட்டிகிட்டு வாங்க, ஆண்டவர் பார்த்துப்பாரு. புரியுதா பிரதர், சிஸ்டர்? புரியுதா? ஒரே ஒரு சொல்யூஷன். இந்த ஒரு சொல்யூஷனுக்கு மேலே நான் வேறு எதுவும் சொல்லி தரப்படி. எத்தனை சொல்யூஷன்ரா சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சொல்யூஷனை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஒரு ஆத்மா மீட்கப்படும், நரகத்துக்குலேருந்து தப்பிக்கப்படும், பரலோகத்துக்கு போவோம். அது அநேக ஆத்மாக்களை மீட்கும். இதுக்கு தான் நம்மளை அழைக்கப்பட்டிருக்காரு. புரியுதா? பொருளாக தெரிமைகளுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். டிஸ்பிளேல கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஃபுட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க, ஒன்றா சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த ஒரு சொல்யூஷனை அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லுவோம். ஒரே வழி. புரியுதா? அது தனி வழி, இயேசுவோட வழி. புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டா. அன்பின் தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு சகோதரனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. எங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் வந்து நின்ன மாதிரி இந்த வார்த்தையை கேட்குற, இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிற எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் ஒரு சொல்யூஷனாக நீங்கள் நிற்குவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, பரலோகத்தின் பக்கமாக இவர்கள் எல்லாம் செல்ல அப்பா கிருபை செய்யுங்க. நரகத்திலிருந்து இவர்கள் எல்லாம் மீட்க, நரகத்தின் பாதையிலிருந்து இவர்களை மீட்க தேவன் கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. சகலத்தின் தாழ்த்தர வெறுமையாக்கிற ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரதர், சிஸ்டர், அட்ரஸ் எல்லாம் கீழே டிஸ்பிளேல கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். வாங்க, சொல்யூஷனை தேடி மூவ் ஆன் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால நாங்கள் என்ன கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ.